ஹலோ ஆஸ்பிரன்ஸ் ஸ்டாப் அண்ட் நோட்ஸ் ஹப்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஜியாகிரபி டாபிக் பத்தி கவர் பண்ண போகிறோம். அதுதான் இன்டீரியர் ஆஃப் எர்த். இதுல நாம கிரஸ்ட், மேண்டல் மற்றும் கோர் ஆகிய இந்த 3 முக்கிய அடுக்குகளை பத்தியும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாபிக் எஸ்எஸ்சி, சிஜிஎல், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் ரயில்வேஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்படுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமா பாருங்க. இன்னைக்கு இந்த செஷன்ல நாம பார்க்க போற அஜெண்டா இதெல்லாம் பூமியோட மறைக்கப்பட்ட உட்புறம், கிரஸ்ட், மேண்டல், கோர் லேயர்கள், அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ், அப்புறம் எக்ஸாம்ல எதிர்பார்க்கப்படும் கேள்விகள்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பார்க்க போறோம். உங்க நோட்புக்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. பகுதி 1, தி எர்த்ஸ் ஹிடன் இன்டீரியர். அதாவது பூமியின் ஆழத்துல என்ன இருக்குன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பூமியோட மையம் சுமார் 6370 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு. ஆனா மனிதர்களால அதிகபட்சமா ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பூமியை துளைக்க முடிஞ்சிருக்கு. அப்போ உள்ளே என்ன இருக்குன்னு சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு பெரிய எக்ஸ்ரே கருவிதான் நிலநடுக்க அலைகள், அதாவது சீஸ்மிக் வேவ்ஸ். இதுல 2 முக்கியமான அலைகள் இருக்கு. ஒன்னு பி வேவ்ஸ். இது ரொம்ப வேகமானது, திடப்பொருள், திரவப்பொருள்னு எல்லாத்துலயும் ஈஸியா டிராவல் ஆகும். ஆனா 2வது இருக்கிற எஸ் வேவ்ஸ் அப்படி கிடையாது. இது திடப்பொருட்கள்ல, அதாவது சாலிட்ஸ்ல மட்டுமே டிராவல் ஆகும். வழியில ஏதாவது திரவப்பொருள், அதாவது லிக்விட் வந்தா எஸ் வேவ்ஸ் அப்படியே முட்டி நின்னுடும். இதை உங்க நோட்ஸ்ல பெரிய எழுத்துக்கள்ல எழுதிக்கோங்க. எஸ் வேவ்ஸ் டிராவல்ஸ் ஒன்லி இன் சாலிட்ஸ். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் பின்னாடி ஒரு பெரிய எக்ஸாம் கொஸ்டினுக்கு ஆன்சரா வரப்போகுது. பகுதி 2, தி கிரஸ்ட் அண்ட் மோஹோ. பூமியோட வெளிப்புற அடுக்கு பத்தி இப்போ டீட்டெயிலா பாப்போம். பூமிய ஒரு பெரிய ஆப்பிள் பழம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பிளோட மிக மெல்லிய தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் பூமியோட கிரஸ்ட். இது ரொம்ப குளிர்ந்த, திடமான வெளிப்புற அடுக்கு. இந்த கிரஸ்ட நாம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு கான்டினென்டல் கிரஸ்ட், அதாவது நம்ம மலைகள், நிலப்பரப்பு எல்லாமே. இதோட தடிமன் 30லிருந்து 70 கிலோமீட்டர் வரையும் இருக்கும். இதுல சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகமா இருக்கிறதால இதோட முதல் எழுத்துக்களை சேர்த்து சியால் அப்படின்னு சொல்றோம். SIAL, சியால். 2வது ஓஷானிக் கிரஸ்ட், அதாவது கடலுக்கு அடியில இருக்கிற நிலப்பரப்பு. இது வெறும் 5லிருந்து 10 கிலோமீட்டர் தடிமன் தான் இருக்கும். ஆனா நிலப்பரப்பை விட இது ரொம்ப டென்சிட்டி அதிகமானது, ரொம்ப கனமானது. இதுல சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதால இத சீமா அப்படின்னு சொல்றோம். SIMA, சீமா. சியால் மற்றும் சீமா, இந்த 2 வார்த்தைகளையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பூமியோட கொஞ்சம் ஆழத்துக்கு போலாம். மேலே இருக்கிற இந்த கிரஸ்ட் லேயரும் அதுக்கு கீழே இருக்கிற மேண்டல் லேயரும் சந்திக்கிற ஒரு பார்டர் லைன் இருக்கு. இந்த துல்லியமான எல்லைக்கோட்டுக்கு மோஹோ டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு பேரு. எக்ஸாம் பேப்பர் செட் பண்றவங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்பவே பிடிக்கும். கிரஸ்டியும் மேண்டலையும் பிரிக்கிற பார்டர் எதுன்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு மோஹோ டிஸ்கண்டினியூட்டின்னு டிக் பண்ணிடுங்க. பகுதி 3, மேண்டல் மற்றும் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ். பூமியோட உண்மையான டிரைவிங் என்ஜின் இதுதாங்க. கிரஸ்டுக்கு நேர் கீழே இருக்கிறது தான் மேண்டல். இதோட தடிமன் சுமார் 2900 கிலோமீட்டர்கள். இது முழுசா சாலிடாவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம ஒரு செமி சாலிட் நிலையில, அதாவது ஒரு தடிமனான பாகு மாதிரி இருக்கு. இங்கதான் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் உருவாகுது. அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சா சூடான தண்ணி மேல வரும், மேல வந்து குளிர்ந்ததும் மறுபடியும் கீழே போகும் இல்லையா? அதே மாதிரிதான் மேண்டல்குள்ள இருக்கிற பாறைகள் அதீத வெப்பத்தால உருகி மேலெலும்பி மறுபடியும் கீழே போகுது. இந்த கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் தான் பூமியோட மேற்பரப்புல இருக்கிற பிளேட் டெக்டானிக்ஸ், அதாவது கண்டங்களை நகர்த்துது. இதனாலதான் நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள் எல்லாமே நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா பூமியில நடக்கிற எல்லா பெரிய ஆக்ஷன்களுக்கும் இந்த மேண்டல் தான் மெயின் ரீசன். நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம் இது. மேண்டல் அடுக்கு முடிஞ்சு பூமியோட மைய பகுதியான கோர் ஆரம்பிக்கிற இடம். இந்த டயக்ராம பாருங்க. மேண்டலையும் கோரையும் பிரிக்கிற ஒரு மிக முக்கியமான எல்லை இருக்கு. அதுக்கு பேரு தான் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. கொஞ்சம் ரீகேப் பண்ணுவோமா? கிரஸ்டியும் மேண்டலையும் பிரிச்சா அது மோஹோ, அதே மேண்டலையும் கோரையும் பிரிச்சா அது குட்டன்பர்க். இந்த 2 பார்டர் பெயர்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 4, கோர் மற்றும் காந்தப்புலம். பூமியோட எக்ஸ்ட்ரீம் சென்டருக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கிரகத்தோட மிக ஆழமான மையம். இந்த கோர் பகுதியை நாம அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இந்த மொத்த அடுக்குலையும் நிக்கல் மற்றும் இரும்பு தான் முழுமையா நிரம்பியிருக்கு. இதுல அவுட்டர் கோர் முற்றிலுமா திரவ நிலையில, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இங்க கொதிச்சிட்டு இருக்கிற இரும்பு தொடர்ந்து சுழன்றுகிட்டே இருக்கிறதால ஒரு டைனமோ எஃபெக்ட் உருவாகுது. இதுதான் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட, அதாவது காந்தப்புலத்தை உருவாக்குது.
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லனா சூரியன்லேருந்து வர ஆபத்தான சோலார் விண்ட்ஸ் நம்ம பூமியை எப்பவோ அழிச்சிருக்கோம். மறுபக்கம் இன்னர் கோர் சுமார் 5000 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான அதீத வெப்பத்துல இருந்தாலும் பூமியோட ஒட்டுமொத்த பிரஷரும் அது மேல விழறதால அது உருகாம அப்படியே சாலிட் ஸ்டேட்லயே, அதாவது திட நிலையிலேயே இருக்கு. செஷனோட ஆரம்பத்துல நம்ம சீஸ்மிக் அலைகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுல எஸ் வேவ்ஸ் திரவ பொருட்கள்ல டிராவல் ஆகாதுன்னு அழுத்தி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த சீக்ரெட் இங்கதான் ரிவீல் ஆகுது. சயின்டிஸ்ட் நிலநடுக்க அலைகளை ரெக்கார்ட் பண்ணப்போ எஸ் வேவ்ஸ் அவுட்டர் கோல் வழியா டிராவல் ஆகாம திடீர்னு பிளாக் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு அசைக்க முடியாத சயின்டிபிக் ப்ரூஃப் வச்சுதான் பூமியோட அவுட்டர் கோர் கட்டாயமா திரவ நிலையில தான் இருக்குன்னு அவங்க ஆணித்தரமா நிரூபிச்சாங்க. சயின்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? பகுதி 5 லேயர் கம்பேரிசன் மற்றும் ட்ரிக்ஸ். இதுதான் உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கான மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த கம்பாரிசன் டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த 3 அடுக்குகளையும் இது ரொம்ப சிம்பிளா சமரைஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கிரஸ்ட், இது 5ல இருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ஒரு சாலிட் லேயர். இதுல சியால் மற்றும் சீமா இருக்கு. செகண்ட் மேண்டில், இது 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டது. இது ஒரு செமி சாலிட். இதுல மெக்னீஷியம் மற்றும் இரும்பு அதிகமா இருக்கு. லாஸ்டா கோர், இது 3500 கிலோமீட்டர் தடிமன் கொண்டது. இதுல அவுட்டர் கோர் லிக்விட் ஆகவும் இன்னர் கோர் சாலிடாகவும் இருக்கு. இது முழுசா நிக்கல் மற்றும் இரும்பால ஆனது. இந்த டேபிள மிஸ் பண்ணாம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லனா உடனே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி குவிக் ரிவிஷனுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். எக்ஸாம் டென்ஷன்ல இந்த காம்போசிஷன்ஸை மறந்துடாம இருக்க இது ஒரு சூப்பரான மெமரி ட்ரிக். பூமியோட அடுக்குகளை மேலிருந்து கீழாக கலவை வாரிய வரிசையா ஞாபகம் வச்சுக்க. சியால், சிமா, நைஃப். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சியால், சிமா, நைஃப். மறுபடியும் ஒரு முறை. சியால், சிமா, நைஃப். இதுல நைஃப் அப்படிங்கிறது நிக்கல் மற்றும் ஃபெரஸ், அதாவது இரும்பு குறிக்குது. இந்த சின்ன ட்ரிக் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி தரும். பகுதி 6 எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இப்போ நாம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு எவ்ளோ ஞாபகம் இருக்குன்னா ஒரு சின்ன ஆக்டிவ் ரீகால் டெஸ்ட் மூலமா செக் பண்ணிடுவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி, பூமியோட காந்தப்புலத்திற்கு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காரணமான அடுக்கு எது? கொஞ்சம் யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட். சரியான விடை அவுட்டர் கோர். இரண்டாவது கேள்வி, கிரஸ்ட் மற்றும் மேண்டலை பிரிக்கிற அந்த டிஸ்கண்டினியூட்டி பார்டர் பெயர் என்ன? ஞாபகப்படுத்தி பாருங்க. எஸ், ரொம்ப சரியா சொன்னீங்க. விடை மொஹோ டிஸ்கண்டினியூட்டி. மூணாவது மற்றும் கடைசி கேள்வி, எஸ் வேவ்ஸ் எந்த அடுக்கு வழியாக டிராவல் ஆகாது? நாம பார்த்த அந்த சீஸ்மிக் வேவ்ஸ் ப்ரூஃபை மைண்ட்ல கொண்டு வாங்க. விடை அவுட்டர் கோல். ஏன்னா அது திரவ நிலையில, அதாவது லிக்விடா இருக்கு இல்லையா? சூப்பர். இந்த வீடியோ யோத்தோட இன்டீரியரை தெளிவா புரிஞ்சுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டாப்பர் நோட்ஸ் ஆப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அதிக ஸ்கோர் வாங்கக்கூடிய ஜியோகிராஃபி வீடியோக்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஜியோகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைவாக உங்களுக்கு ஒரு கேள்வி. திரவநிலையில இருக்கிற இந்த அவுட்டர் கோர் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து போய் திடமா மாறி நம்ம பூமியோட காந்தப்புலம் முற்றிலுமா இல்லாம போனா பூமியில உயிரினங்கள் தொடர்ந்து வாழ முடியுமா? அந்த சோலார் விண்ட்ஸ் நம்மள என்ன செய்யும்? சிந்தித்து பாருங்கள். உங்களை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்.